த லிட்டில் டாமி அண்ட் ஹிஸ் ப்ராங்க். ஓகே, லிட்டில் அப்படின்னா சின்ன, ரொம்ப சின்ன சைஸில் சின்னன்னு அர்த்தம். டாமி அப்படிங்கிறது ஒரு பாயோட பேர். ஓகே, பாயோட நேம் டாமி அப்படிங்கிறது. அண்ட் அப்படின்னா மேலும், ஹிஸ் அப்படின்னா எவனுடைய டாமியோட. ஓகே, ஹிஸ் ப்ராங்க் அப்படின்னா விளையாட்டுக்கு பண்ணக்கூடிய சேட்டை அப்படின்னு அர்த்தம். ப்ராங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? விளையாட்டுக்கு பண்ணக்கூடிய சேட்டை. இப்போ நம்ம இந்த ஸ்டோரியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சின்ன பையன் டாமியும் அவன் விளையாட்டுக்கு பண்ண ஒரு சேட்டையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, த லிட்டில் டாமி அண்ட் ஹிஸ் ப்ராங்க். ஓகே, there was a little boy named Tommy அப்படின்னா, there was a little boy. little boy அப்படின்னா சின்ன பையன். அப்படின்னா ஒரு, வாஸ்னா இருந்தான். there was a little boy அப்படின்னா ஒரு சின்ன பையன் இருந்தான். named டாமி அப்படின்னா, நேம் அப்படிங்கிறது பேருன்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல நேம்ட் அப்படின்னா நேமோட பாஸ்டன்ஸ் நேம்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பேர் என்னென்னா, ஓகே, பேரிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா அவனோட பேர் என்னென்னா டாமி. ஓகே, அவனோட பேர் என்ன? டாமி. ஒரு சின்ன பையன் இருந்தான், அவனோட பேர் டாமி. there was a little boy named Tommy. it was a mischievous boy அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, he அப்படின்னா அவன், wasனா இருந்தான், னா ஒரு, mischievous boy அப்படின்னா பாய்னா பையன், mischievous அப்படின்னா சேட்டைக்கார. ஓகே, சேட்டைக்கார, விஷமம் பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மிஸ்வஸ். ஓகே, அவன் ஒரு சேட்டைக்கார பையனாக இருந்தான். மிஸ்வஸ் பாய்னா சேட்டைக்கார பையன். ஓகே, இருந்தான். he was a mischievous boy. he made troubles to others. ஓகே, ஹீனா அவன், மேட் அப்படிங்கிறது மேக்கோட பாஸ்டன்ஸ் மேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பண்ணுறது. ஓகே, என்ன பண்ணான் அப்படின்னா ட்ரபிள்ஸ், தொந்தரவு பண்ணான். ட்ரபிள்ஸ்னால் தொந்தரவு பண்ணான். டு அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்கள், டுனாக்கு மற்றவர்களுக்கு அவன் தொந்தரவு பண்ணினான். he made troubles to others. ஓகே, மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணான். his mother scolded him many times for that அப்படின்னா, his அப்படின்னா அவனுடைய, மதர் அப்படின்னா அம்மா, அவனுடைய அம்மா. his mother அப்படின்னா அவனுடைய அம்மா. scolded அப்படின்னா ஸ்கோல்டோட பாஸ்டன் ஸ்கோல்டட்னா திட்டுறது. ஓகே, திட்டுறது. ஓகே, அவங்க அம்மா திட்டுனாங்க. யாரை? ஹிம், அவனை. அவங்க அம்மா அவனை திட்டினாங்க. மெனி டைம்ஸ் அப்படின்னா ரொம்ப தடவை, நிறைய தடவை. ஓகே, நிறைய தடவை. எதுக்கு? ஃபார் தேட் அப்படின்னா தட்னா அது, ஃபார் தேட் அப்படின்னா அதுக்காக. எதுக்காக? அவன், நம்ம அதுக்கு முந்தின சென்டென்ஸில் பார்த்தோம், அவன் நிறைய தொந்தரவு பண்ணான் இல்லையா, மற்றவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணான் இல்லையா, அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஹிஸ் மதர் ஸ்கோல்டட் ஹிம் மெனி டைம்ஸ், ரொம்ப தடவை அவங்க அம்மா அவனை திட்டுனாங்க. ஓகே, ஹிஸ் மதர் ஸ்கோல்டட் ஹிம் மெனி டைம்ஸ் ஃபார் தேட். பட் ஆனால் he didn't obey his mother's word. பட் அப்படின்னா ஆனால், he அவன், யார்? டாமி. didn't obey அப்படின்னா, ஒபேனா சொல்படி நடத்தல்னு அர்த்தம். ஒபேனா என்ன அர்த்தம்? சொல்படி நடத்தல். didn't obeyனா சொல்படி நடக்கலைன்னு அர்த்தம். யார்? அவன். யார்? டாமி. ஓகே, he didn't obey அப்படின்னா அவன் சொல்படி நடக்கலை. ஹிஸ்னா அவனுடைய, மதர்ஸ் அப்படின்னா மதர்னா அம்மா, அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? அம்மாவினுடைய. ஹிஸ் மதர் அவனுடைய அம்மாவினுடைய, வேர்ட்னா வார்த்தை. அவனோட அம்மாவோட வார்த்தையை என்ன பண்ணல, அவன் வார்த்தையை கேட்டு அந்த சொற்படி அவன் நடக்கலைங்கிறது இந்த சென்டென்ஸ் மீன் பண்ணுது. பட் he didn't obey his mother's word. அவங்க அம்மாவுடைய வார்த்தைக்கு ஒபேனா நம்ம அர்த்தத்தில் சொல்லணும் அப்படின்னா கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். ஓகே, he didn't obey his mother's word. One day Tommy decided to play a prank on the old man who lived next door. ஒன் டே அப்படின்னா ஒரு நாள். டாமி என்ன? டிசைடட் அப்படின்னா டிசைடோட பாஸ்டன்ஸ் டிசைடட். நினச்சான், தீர்மானித்தான், முடிவெடுத்தான்னு அர்த்தம். டிசைடட் அப்படின்னா என்ன பண்ணுறதுக்கு தீர்மானித்தான் அப்படின்னா டு ப்ளே அப்படின்னா விளையாட்டுக்கு செய்கிறதுன்னு அர்த்தம். ப்ளேனா என்ன அர்த்தம்? விளையாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணுறதுன்னு அர்த்தம். என்ன பண்ணுறது? நான் ஒரு ப்ராங்க் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சேட்டை. ஓகே, ப்ளே எ ப்ராங்க் அப்படின்னா ஒரு சேட்டையை விளையாட்டுக்கு பண்ணுறதுக்கு அவன் முடிவெடுத்தான்.
ஆன் அப்படின்னா ஆன் த ஓல்டு மேன் அப்படின்னா ஆன்னா இப்போ த ஓல்டு மேன் வந்திருக்கு இல்லையா, த ஓல்டு மேன் அப்படின்னா ஒரு முதியவர். ஆன் அப்படின்னா அவரை வச்சு செய்கிறதுக்கு தான் ஆன் வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஆன் த ஓல்டு மேன் அப்படின்னா அவரை வச்சு ஒரு ப்ராங்க் பண்ணுறதுக்கு அவன் டிசைட் பண்ணான். ஓகே, டாமி டிசைடட் டு ப்ளே எ ப்ராங்க் ஆன் த ஓல்டு மேன். ஆன் இந்த இடத்துல என்னென்னா மேலைன்னு கிடையாது. இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அவரை வச்சு செய்கிறது. ஓகே, அவரை வச்சு செய்கிறது. த ஓல்டு மேன், அந்த வயசானவரை வச்சு அவன் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் டிசைட் பண்ணான். அந்த ஓல்டு மேன் ஹூ லிவ்டு நெக்ஸ்ட் டோர். ஹூனா இந்த இடத்துல யாருன்னு மீன் பண்ணல, அவர் அப்படின்னு அர்த்தம். எவர்? அந்த ஓல்டு மேன். ஓகே, அந்த ஓல்டு மேன் லிவ்ட் அப்படின்னா வாழ்ந்தார் அப்படின்னு அர்த்தம். லிவோட பாஸ்டன்ஸ் லிவ்டு, வாழ்ந்தார். எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா நெக்ஸ்ட் டோர் அப்படின்னா நெக்ஸ்ட்னா அடுத்த, டோர்னால் கதவு. அப்போ அடுத்த கதவில் வாழ்ந்தாரெல்லாம் நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா பக்கத்து வீடுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டோர் அப்படின்னா பக்கத்து வீடு. சம்டைம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டோர் நெய்பர் அப்படின்னா யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு அர்த்தம். சரியா? இந்த இடத்துல நெக்ஸ்ட் டோர் அப்படின்னா பக்கத்து வீட்டில் வாழ்ந்தார் அந்த முதியவர். ஓகே, த ஓல்டு மேன் ஹூ லிவ்டு நெக்ஸ்ட் டோர். அவர் அந்த பக்கத்து வீட்டில் வாழ்கிற அந்த முதியவரை வச்சு அவன் ஒரு ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லி தீர்மானித்தான். அதுதான் இந்த சென்டென்ஸோட டிரான்ஸ்லேஷன். ஓகே, காட் இட்? ஓகே, he hit the old man's walking stick thinking it would be funny to watch him. he அப்படின்னா அவன், hid அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைடோட பாஸ்டன்ஸ் ஹிட். ஹிட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒளித்து வைத்தல், மறைத்து வைத்தல்னு அர்த்தம். ஓகே, எது? த ஓல்டு மேன்ஸ் வாக்கிங் ஸ்டிக்கா. த ஓல்டு மேன் அப்படின்னா அந்த முதியவர். அப்பாஸ்ட்ரபி போட்டு எஸ் போட்டிருக்கு. ஸோ அப்போது அதோட மீனிங் என்ன? அந்த முதியவருடைய வாக்கிங் ஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாக சொல்லணும்னா ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லுவோம்ல, நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கு வச்சு ஊனி ஊனி நடப்பாங்க இல்லையா வயசானவங்க, அதுதான் வாக்கிங் ஸ்டிக். ஓகே, அது அந்த ஊன்றுகோலை அவன் என்ன பண்ணான்? ஹிட் அப்படின்னா மறைச்சி வச்சான், ஒளிச்சு வச்சான். ஓகே, ஒளிச்சு வச்சுட்டு திங்கிங் அப்படின்னா யோசித்தல், நினைத்தல். ஓகே, இட் வுட் பி ஃபன்னி. இட்னா அது, எது? அந்த ஒளிச்சு வச்சான் இல்லையா அது. இட் வுட் பி ஃபன்னி அப்படின்னா வுட் பி எதுக்கு வரும் அப்படின்னா வில்பியோட பாஸ்டன்ஸ் வுட் பி. வில்பினா இருக்கும், இருக்கும் அப்படிங்கிறது வில்பியோட பாஸ்டன்ஸ் வுட் பி அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கும். என்ன இருக்கும்? ஃபன்னி. ஃபன்னினா வேடிக்கையாக இருக்கும் அப்படின்னு. ஃபன்னினா வேடிக்கை, வேடிக்கையாக இருக்கும். டு வாட்ச் ஹிம். வாட்ச்னா பார்க்குறது, டூனா பார்ப்பதற்கு. யாரை பார்ப்பதற்கு? ஹிம் அவரை, எவரை? அந்த முதியவரை. அந்த முதியவரை பார்க்குறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சான். திங்கிங் அப்படின்னா நினச்சான். அதை ஒளிச்சு வச்சுட்டு, அவருடைய வாக்கிங் ஸ்டிக்கை ஒளிச்சு வச்சுட்டு அவன் நினச்சான் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ப்ராங்க் பண்ண நினச்சான். The old man needed his stick to walk safely and without it he stumbled and fell. The old man, அந்த முதியவர். needed அப்படின்னா நீடோட past tense needed. என்ன அர்த்தம் அப்படின்னா தேவைப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகே, த ஓல்டு மேனுக்கு என்ன தேவைப்பட்டது? ஹிஸ் ஸ்டிக். அவருடைய ஸ்டிக்குன்னா அந்த கம்பு, அந்த ஊன்றுகோல், அந்த வாக்கிங் ஸ்டிக். அவருடைய வாக்கிங் ஸ்டிக்கு எதுக்கு தேவை? டு வாக். வாக்னா நடக்க, டு வாக் அப்படின்னா நடப்பதற்கு. எப்படி நடப்பதற்கு? சேஃப்லி அப்படின்னா பாதுகாப்பாக. ஓகே, சேஃப்லின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பாக. அவர் பாதுகாப்பாக நடப்பதற்கு அந்த அந்த ஊன்றுகோல் தேவைப்பட்டது. அண்ட் மேலும் வித்தவுட் இட். வித்தவுட் அப்படின்னா இல்லாமல், இட்னா அது, எது? வாக்கிங் ஸ்டிக். வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் ஹீ ஸ்டம்பிள்ட் அண்ட் ஃபெல். ஹீனா யாரு? அந்த ஓல்டு மேன், அந்த முதியவர். ஸ்டம்பிள்டு அப்படின்னா ஸ்டம்பிளோட பாஸ்டன் ஸ்டம்பிள்டு. ஸ்டம்பிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தடுமாறினார். அண்ட் மேலும் ஃபெல் அப்படின்னா ஃபாலோட பாஸ்டன்ஸ் ஃபெல், விழுதல்னு அர்த்தம். ஓகே, இதை ஃபுல்லாக சொல்லும்போது ஹி ஸ்டம்பிள்ட் அண்ட் ஃபெல் அப்படின்னா அவர் தடுமாறி விழுந்தார். அவர் என்ன பண்ணார்? தடுமாறி விழுந்தார் அப்படின்னு அர்த்தம். அந்த வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல் அந்த முதியவர் என்ன பண்ணார்? தடுமாறி விழுந்துட்டார். ஓகே, த ஓல்டு மேன் வாஸ் டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல் வேர் ஹீ ஹேட் டு
stay several days. The old man, அந்த முதியவர், was taken to the hospital. The hospital அப்படின்னா நமக்கு தெரியும் மருத்துவமனை. To the hospital அப்படின்னா மருத்துவமனைக்கு. Was taken அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது பாசிவ் ஃபார்மில் இருக்குது. ஓகே, பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அப்படின்னா அந்த முதியவர் எடுத்து செல்லப்பட்டார். எங்கே எடுத்து செல்லப்பட்டார்? டு த ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அல்லது எடுத்து செல்லப்பட்டார். ஓகே அப்படின்னு அர்த்தம். வேர் அப்படின்னா இந்த இடத்துல எங்கேன்னு அர்த்தம் கிடையாது, அங்கேன்னு அர்த்தம். எந்த அங்கே அப்படின்னா ஹாஸ்பிட்டல்னு அர்த்தம். ஓகே, வேர் அப்படின்னா இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் அந்த இடத்த மென்ஷன் பண்ணுது, அங்கே. ஓகே, அங்கே ஹாஸ்பிட்டலில். he had to stay several days. ஹீனா யார்? the old man. ஓகே, had to அப்படின்னா வேண்டி இருந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே, have toனா வேண்டும், had toனா பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, வேண்டி இருந்தது. என்ன வேண்டி இருந்தது? ஸ்டேனா தங்குறதுக்கு, தங்குவதற்கு. டு ஸ்டே அப்படின்னா தங்குவதற்கு வேண்டி இருந்தது. எவ்வளோ நாள்? செவரல் டேஸ் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு. கொஞ்சமும் கிடையாது, நிறையவும் கிடையாது. செவரல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அர்த்தம். ஓகே, செவரல் அப்படின்னா கொஞ்ச நாள், பல நாளும் சொல்லலாம். ஒரு 2-3 நாள் அங்கே தங்க வேண்டி இருந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே, he had to stay several days. எங்கே? ஹாஸ்பிட்டலில். அந்த முதியவர் என்ன ஆச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் 2-3 நாள் தங்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். Okay, the old man was taken to the hospital where he had to stay several days. Okay, got it? Tommy's mother was very disappointed in him, and for the first time Tommy realized the serious consequences of his action. Okay, Tommy's அப்படின்னா டாமி நமக்கு தெரியும், அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் வந்திருக்கு. டாமீஸ் அப்படின்னா டாமியுடைய அப்படின்னு அர்த்தம். மதர் அப்படின்னா அம்மா. டாமியோட அம்மா வாஸ் இருந்தார். வெரி டிஸப்பாயிண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப அவர் ரொம்ப கவலையாக இருந்தார். ஓகே, ஏன் எதுக்காக கவலை இன் ஹிம் அப்படின்னா ஹிம் அப்படின்னா அவன் இந்த இடத்துல யார்? நம்ம டாமி. ஓகே, டாமி இப்படி பண்ணிட்டான் இல்லையா, அதனால் அவங்க அம்மா வெரி டிஸப்பாயிண்டட் இன் ஹிம். அவன் மேலே அவங்க அம்மா ரொம்ப கவலையாக இருந்தாங்க அவனால். ஓகே, டிஸப்பாயிண்டட் அப்படின்னா ரொம்ப துன்பத்தை யோசிச்சுட்டு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அதான் டிஸப்பாயிண்டட். ஓகே, ரொம்ப கவலைப்படுறது அதான் டிஸப்பாயிண்டட் தான். ஓகே, ஸோ வெரி டிஸப்பாயிண்டட் இன் ஹிம். அவனால் இந்த நம்ம டாமியால் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அண்ட் மேலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா முதல் தடவைன்னு அர்த்தம். தடவை. ஃபர்ஸ்ட் டைம்னா முதல் தடவை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா முதலாக அப்படின்னு அர்த்தம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா முதலாக. ஃபார்னா ஆகன்னு தெரியும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா முதலா. ஓகே, முதலா டாமி ரியலைஸ்டு. டாமி என்ன பண்ணான்? ரியலைஸோட பாஸ்டன்ஸ் ரியலைஸ்டு, உணர்ந்தான். ஓகே, அதை ரியலைஸ் பண்ணான், உணர்ந்தான். எதை ரியலைஸ் பண்ணான்? த சீரியஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன். த சீரியஸ் அப்படின்னா ஆபத்தான, கான்சிக்வன்சஸ் அப்படின்னா விளைவுகள், பாதிப்புகள், அந்த ஆபத்தான விளைவுகள். கான்சிக்வன்சஸ் அப்படின்னா விளைவுகள். ஆஃப்னா உடைய, ஹிஸ்னா அவனுடைய, ஆக்ஷன்ஸ்னா செயல்கள். அப்போ என்ன அர்த்தம்? ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன் அப்படின்னா அவனுடைய செயல்களால். ஓகே, ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா அவனுடைய செயல்களால் உண்டான பாதிப்புகளால், ரொம்ப ஆபத்தான பாதிப்புகளை அவன் ரியலைஸ் பண்ணான்னு அர்த்தம். ஓகே, டாமி ரியலைஸ்டு த சீரியஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன். அவன் செயல்களுடைய பாதிப்புகள், ஆபத்தான பாதிப்புகள், தீவிரமான பாதிப்புகளை, விளைவுகளை அவன் உணர்ந்து கொண்டான்னு அர்த்தம். முதலாக for the first time Tommy realized the serious consequences of his actions. Okay, got it? After this incident Tommy visited the old man every day, helping him with anything he needed. After அப்படின்னா பிறகு, this அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம். இன்சிடெண்ட் அப்படின்னா சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பிறகு டாமி என்ன பண்ணான்? விசிட்டட் அப்படின்னா போய் பார்க்குறது. ஓகே, விசிட்டோட பாஸ்டன்ஸ் விசிட்டட், போய் பார்த்தான். யார்? த ஓல்டு மேன், அந்த முதியவரை. எவ்ரிடே அப்படின்னா தினமும் அந்த முதியவரை போய் பார்த்தான்.
ஹெல்பிங்னா உதவி பண்ணுறதுன்னு தெரியும். ஹிம்னா அவருக்கு, எவருக்கு, த ஓல்டு மேனுக்கு. ஓகே, ஹெல்பிங் ஹிம். வித் அப்படின்னா உடன். எனிதிங் அப்படின்னா ஏதாவது. ஹீனா அந்த ஓல்டு மேன் தான். நீடட் அப்படின்னா தேவைப்பட்டது. ஓகே, இது வித் எனிதிங் ஹீ நீடட் அப்படின்னா அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டவுடன். வித் எனிதிங் ஹீ நீடட் அப்படின்னா அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டவுடன். ஹெல்பிங் ஹிம் உதவுனா. ஓகே, அவருக்கு உதவுனா யார்? நம்ம டாமி. இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு. ஓகே, ஆஃப்டர் திஸ் இன்சிடெண்ட் Tommy visited the old man every day, helping him with anything he needed. He apologized sincerely, and over time, the old man forgave him. He apologized sincerely அப்படின்னா ஹீனா அவன், apologized அப்படின்னா apologizeோட பாஸ்டன்ஸ் apologized அப்படின்னா வருத்தம் தெரிவித்தல். ஓகே, வருத்தம் தெரிவித்தான். ஓகே, சின்சியர்லி அப்படின்னா மனதார. அவன்னா யார்? டாமி. apologize sincerely அப்படின்னா டாமி மனதார வருத்தம் தெரிவித்தான். அண்ட் ஓவர் டைம் அப்படின்னா ஓவர் டைம் மேலும். அண்ட்னா மேலும். ஓவர் டைம் அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் த ஓல்டு மேன் அந்த முதியவர் ஃபகேவ் ஹிம் அப்படின்னா ஃபகீவோட பாஸ்டன்ஸ் ஃபகேவ். ஃபகேவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மன்னிச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹிம்னா எவனை டாமியை. அந்த ஓல்டு மேன் டாமியை மன்னிச்சிட்டார். ஓகே, Tommy started thinking about how his actions affected others and became more considerate. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டாமி தெரியும், அது சின்ன பையன். ஸ்டார்டட் அப்படின்னா ஸ்டார்டோட பாஸ்ட் ஸ்டார்டட், தொடங்கினான். திங்கிங் அப்படின்னா யோசித்தல். ஓகே, யோசிக்க தொடங்கினான். எதை பற்றி? அபவுட்னா பற்றி. எதை பற்றி அப்படின்னா ஹவு ஹீஸ் ஆக்ஷன் affected others. ஹவுனா எப்படி, ஹிஸ்னா அவனுடைய, ஆக்ஷன்ஸ்னால் செயல்கள், affected அப்படின்னா அஃபெக்டோட பாஸ்டன்ஸ் affected, பாதிக்கிறதுன்னு அர்த்தம். அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்கள். ஹவு ஹிஸ் ஆக்ஷன் affected others அப்படின்னா எப்படி அவனுடைய செயல்கள் மற்றவர்களை பாதிக்குதுங்கிறத பற்றி அவன் யோசிக்க ஆரம்பித்தான். ஓகே, டாமி ஸ்டார்டட் திங்கிங் அபவுட் ஹவு ஹிஸ் ஆக்ஷன்ஸ் affected others and became more considerate. Considerate அப்படின்னா என்ன? மோர்னா ரொம்ப, நிறையன்னு அர்த்தம். கன்சிடரேட் அப்படின்னா அடுத்தவங்களுடைய உணர்வுகளையும் விருப்பங்களையும் மதிக்கிறன்னு அர்த்தம். ஓகே, மோர்னா நிறைய, பிகேம்னா ஆகுதல். ஓகே, பிகமோட பாஸ்டன்ஸ் பிகேம். ஹீ பிகேம் அவன் ஆயிட்டான். ஓகே, மோர் கன்சிடரேட் அப்படின்னா அடுத்தவங்களுடைய உணர்வுகளையும் விருப்பங்களையும் ரொம்பவே மதிக்கிறவனா அவன் ஆயிட்டான். ஹீ பிகேம். ஓகே, அண்ட் பிகேம் மோர் கன்சிடரேட். அவன் அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை இப்போ நல்லா ரொம்பவே புரிஞ்சிக்கிற ஒருத்தனா அவன் ஆயிட்டான் அப்படின்னு அர்த்தம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் தாட்லெஸ் ஆக்ஷன்ஸ் கேன் ஹாவ் சீரியஸ் கான்சிக்வன்ஸ். தாட்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யோசிக்காமல் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் அப்படின்னா செயல்கள். சீரியஸ் கான்சிக்வன்சஸ் அப்படின்னா ரொம்ப கடுமையான ஆபத்தான விளைவுகள். கான்சிக்வன்ஸ்னால் விளைவுகள். ரொம்ப கடுமையான விளைவுகளை யோசிக்காமல் பண்ணக்கூடிய செயல்கள் உருவாக்கும். ஓகே, அதுதான் இதோட மீனிங். தாட்லெஸ் ஆக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம தாட்லெஸ் ஸ்பீச், நம்ம யோசிக்காமல் பேசுகிறோமே அந்த பேச்சு கூட கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய செயல்களாக இருக்கட்டும், நம்முடைய பேச்சாக இருக்கட்டும், இது எதுவுமே மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியதாக, விருப்பங்களை மதிக்கக்கூடியதாக இருக்கணும். நம்முடைய ஆக்ஷன்ஸோ நம்முடைய வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். ஓகே, தேங்க்யூ, பாய்.